அந்த பரம்பரையே கும்மாங்குட்டு குத்திட்டாங்க இந்த ஜிம்பாவே பசங்க. என்ன மாதிரி மேட்ச்சு. ஆண்ட பரம்பரையாவது ஆணியை பிடிக்கிற பரம்பரையாவதுன்னு சொல்லிட்டு நீட்டா போயிட்டானுங்க. இந்த பேட்டிங் ஜிம்பாவே எப்போ கம்மியான ஸ்கோர் அடிச்சாலும் டிஃபெண்ட் பயங்கரமா பண்ணிவிட்டானுங்க. நின்று அண்ணா நிச்சயம்ங்கிறதுல ஜிம்பாவேனா ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல அந்த மாதிரி ஒரு மேட்ச் தரமான பர்ஃபார்மன்ஸ். ஜிம்பாவே பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லா சைட்லயும் எல்லா ஏரியாலும் ஐயா கில்லின்னு சொல்ற மாதிரி ஜிம்பாவே இன்னைக்கு சூப்பரா பண்ணானுங்க. ஆண்ட பரம்பரையே தூக்கி எடுத்துட்டானுங்க. மோதின 2 டைம்லயும் ஜிம்பாவேரா 2 டைம் வின்னு. எப்போ மோதி இருக்கானுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா 2007 மோதினுலையும் ஜிம்பாவேரா வின்னு, இப்போ மோதினுலையும் ஜிம்பாவே தான் வின்னு. என்ன மாறி கிரிக்கெட்டு மொத்தத்தில் கிரிக்கெட் வின்ஸு, கிரிக்கெட் ஃபாரவர் போட்டு தெளிக்க விடலாம். என்ன அந்த ஆண்ட பரவரை ஆஸ்திரேலியா இருக்கானுங்களே திணறானுங்க இப்போ பேட்டிங்ல. கேமரா கிரீன் டக்கு, டிம் டேவிட் டக்கு, கிளென் மேக்ஸ்வெலும், மேட் பிரஹன்ஷா இல்லைனா டீம் சோலி கம்மியாகவே முடிச்சிருக்கோம். 100 ரன்னு, 90 ரன்னு, 80 ரன்னுங்கிற சேலியும் முடிச்சிருக்கோம். ஜிம்பாவே பவுலர்ஸ்லாம் வெயிட்டு காட்டிட்டானுங்க. முக்கியமாக இந்த முசர் பானி என்ன மாதிரி பவுலிங். முசர் பானி கிட்ட 4 விக்கெட்டு. என்ன மாதிரி பவுலிங்கு. பிராட் எவன்ஸும் சூப்பராக போட்டு கொடுத்தான். அவனுக்கு டீமில் நான் சொன்ன மாதிரி ரென்ஷா இல்லைனா டீமோட சோலி எப்போ முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ராசா ராசா நீதான் என் கெத்து ராசா. என்ன மாதிரி ஃபினிஷிங்கு ஜிம்பாபேக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது சரியான ஃபினிஷிங்கு. 13 பால்ல 25 ரன்னு. அவனுங்க பேட்டிங்கில் பிரையன் பெனட்னுங்கிற ஒரு பிளேயர் 64 ரன் அடிச்சிருக்கான். வேற பிரையன் போல் 35 ரன்னு, மறுமானிங்கிற ஒரு பிளேயர் 35 ரன்னு. மொத்தத்தில் நின்று நிச்சயம் வருங்கிறது இவனுங்க ஒரு எக்ஸாம்பிள். 169க்கு 2. நானும் தோத்துருவானுங்க. இதெல்லாம் ஒரு டார்கெட் ஆஸ்திரேலியா நினச்சிட்டு இருக்கும்போது கும்மாங்குத்தி குத்தி 146 ரன் முடிச்சுட்டாங்க.